ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவுலேருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்டாக் நம்ம ரீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் லிமிடெட். இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். ஓகே, இதை வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கறது மூலயமா, அப்புறம் அதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா நீங்களுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து ரொம்ப எளிமையாகவே கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட சார்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி என்ன நடந்திருக்கு, அதுக்கடுத்து இப்போ என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டார் தான். இந்த ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி எந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஐடி செக்டார் வந்து நீ அவ்வளோதான், இன்னும் பெருசாக பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வருது. ஓகேங்களா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த சார்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, ஓகே இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறது வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்க விஷயம். ஓகேங்களா, இதுல வந்து ஸ்டார்டிங் என்ன நடந்திருக்குன்னு பார்க்காம நம்ம 2003 இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அது ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஓகேங்களா, 2003 இருந்து 2026 வரைக்கும் பார்க்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா இருக்காது வீடியோ, கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணலாம். ஓகே, 2003 இந்த ஒரு ஜோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2003 இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஜோன்ல இருந்து பாருங்க, ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுதுங்களா, ஒரு ஹை புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்காம இது வந்து ஹையர் லோ, எகைன் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஈக்குவல் லோ, ஹையர் ஹை. இதுல இருந்து தெரியுதுங்களா, இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு லோ வைக்காம, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகாம இங்கிருந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கிறது தெரியுதுங்களா. ஸோ 2003, 2004, 2005, 2006, 2007 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்கா. ஓகே, இங்கிருந்து பாருங்க, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கிருந்தா பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆரம்பிச்சிருக்கா, அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அப்படி புல் பேக் வர மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கணும், இது வரைக்கும் ஒரு புல் பேக் வரலாம், வந்துட்டு இங்கிருந்து என்ன ஆயிருக்கணும், புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கணுமா. அங்க வராம பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, புதுசா பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ஜோன்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். தெரியுதுங்களா, அப்படி வராம புதுசா ஒரு லோ வச்சது அப்படின்னாலே நீங்க என்ன மார்க் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், அதை பிரேக் ஆனாதான் ஆல் டைம் ஹை போகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க மண்டையில் ஏற்றிக்கணும். ஓகேங்களா, அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, புதுசா ஒரு லோ வைக்க ரெடி ஆயிட்டானா, அதே மாதிரி லோ வச்சிருக்கா. ஓகே, இப்போ எதை வந்து சப்போர்ட்டா எடுத்து மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்த ஹையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இதை வந்து பிரேக் அவுட், ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்னு சொல்லலாம். அந்த மந்த்லி ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்போ இதை வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும்போது திருப்பி வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கீழே எதை பிரேக் அவுட் ஆகிட்டு போச்சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுங்கிற விஷயத்த வந்து மண்டல் ஏற்றிக்கணும். ஓகேங்களா, அதுவே பிரேக் டவுன் பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எகைன் ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகும். இதை வந்து நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா எகைன் கீழே வரும்போது அந்த ஆல்ரெடி இருந்த ஆல் டைம் ஹை பாயிண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். இன்கேஸ் அது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா திருப்பி எகைன் மேலே பவுன்ஸ் ஆகும்போது அது ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகும். ஓகே, இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃபால் ஆகிட்டு எகைன் மேலே போகும்போது புதுசா அதனால ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியல. எகைன் பார்த்தீங்கன்னா புதுசா லோ விக்குதா, அப்போ நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்குது பாருங்க, மார்க் பண்ற பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்குதா, இந்த 2 பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணலாமா, இது 2 பாயிண்டோட ஹையை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தேர்டா ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்தது, எகைன் பிரேக் பண்ண முடியாம மேலே போயிட்டு இங்கிருந்து ஃபால் ஆகுது. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம். எகைன் இங்கிருந்து மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுங்களா. பிரேக் அவுட் கொடுத்தா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா இது பிரேக் ஆச்சு அப்படின்னா எகைன் ஆல்ரெடி வந்த ஹை வரைக்கும் போகலாம். இன்கேஸ் அது பிரேக் ஆனாதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வரக்கான சான்சஸ் இருக்குங்கிற விஷயம் நம்ம பார்ப்போம். தெரியுமா அந்த விஷயம். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துடும் நமக்கு தெரியும். ஓகே, அங்கிருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு மேலே போயிருக்குங்களா. எகைன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இங்க வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறது தெரியுதுங்களா. எகைன் பார்த்தீங்கன்னா டவுன்ல இருந்தது இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு அப் ட்ரெண்டுக்கா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கா. ஹையர் ஹை, ஹையர் ஹை, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கா. எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்துட்டு போகும்போது புதுசாக ஒரு ஹை வைக்கணும். பட் இங்கே வைக்க முடியாமல் என்ன ஆகுது, ஒரு லோயர் ஹை வச்சு இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்கா. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இது வரைக்குமே வரலாம்.
இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிருமா? ஓகே. இது எங்க பிரேக் டவுன் குடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் குடுத்துருக்கு. பிரேக் டவுன் குடுத்துட்டு, நம்ம ஆல்ரெடி என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கோம்? ஆல்ரெடி வந்த ஹை தான் திருப்பியும் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, மண்டையில நல்லா ஏத்திக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்த ஹை தான் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல வந்து ஹை பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போயிட்டு திருப்பி வரும்போது சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கா? அப்ப இங்கிருந்து பாருங்க. ஒரு ஸ்டெப் ஏறுன மாரி இருக்கா? இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க பாருங்க. ஒரு ஸ்டெப் ஏறுன மாரி அழகா இருக்கா? எகைன் பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் ஆயிட்டு போகுதா? அதெல்லாமே இப்ப பார்க்கலாம் பாருங்க. ஓகே. இங்கிருந்து என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறம்? ஓகே. இங்கிருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சா? ஃபார்ம் ஆகும்போது ஆல்ரெடி வந்த பாயிண்ட் தான் திருப்பியும் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். இது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 2011 ஜூலை மந்த்லருந்து பார்த்தீங்கன்னா, 13 ஜூலை மந்த் வரைக்கும் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது தெரியுதுங்களா? இந்த பாயிண்ட் இது என்ன நடந்திருக்கு? ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கா? அதுவும் எத சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கு? ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆனது பிரேக் அவுட் ஆயிட்டு போனதோ, அந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப சப்போர்ட்டா நடந்திருக்கு. ஏன்னா, இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. ஓகே. இப்ப என்ன நடந்திருக்கு? இது வந்து ரெசிஸ்டன்ஸா நெறைய டைம் ரியாக்ட் ஆயிருக்கா? இங்கிருந்து ஃபால் ஆயிட்டு கீழ வரும்போது, எகைன் மேல போம்போது, அதே பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகி, சேம் அதே சப்போர்ட்க்கு வருது. திருப்பி எகைன் அங்கிருந்து மேல போகும்போது, ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகி, சேம் அதே சப்போர்ட்க்கு வருதுங்கும்போது, நீங்க மார்க் பண்ணிறணும். ஓகே. இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி மார்க் பண்ணிடணுமா? ஓகே. அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2013 ஜூலை மந்த்ல தான் இது ஒரு பிரேக் அவுட் குடுக்குது. அப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ட ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆயிட்டு இருந்துச்சா? லாங்கர் பீரியடா? அத வந்து மார்க் பண்ணிறீங்க. இங்க என்ன நடந்திருக்கு? இது பிரேக் அவுட் ஆயிருக்கா? அந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு, எகைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, பாதி பாதி இருக்கும். இங்கிருந்து ட்ரெண்ட் ஆகுதா? எகைன் பார்த்தீங்கன்னா, ஹை போயிட்டு கீழ வந்துட்டு போம்போது, புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, ஈக்குவலா வந்துச்சுன்னா, ஓகே செல் ஆக ஆரம்பிச்சுரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க நியர்ல இருக்க சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, எகைன் ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ இது பிரேக் அவுட் ஆயிட்டு போனது, எகைன் கீழ வரும்போது என்ன நடக்கும்? இந்த பிரேக் அவுட் ஆன பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா, திருப்பி சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுங்கிற விஷயம். இதோட நம்ம இங்க ஒரு பாயிண்ட்லயும் பார்த்துட்டோம். 2வது பாயிண்ட்லயும் பார்த்தோம். 3வது பாயிண்ட்லயும் பார்த்தோம். ஓகேங்களா? அங்கிருந்து என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட் ஆயிட்டு மேல மேல போயிட்டு திருப்பி அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் தான் சப்போர்ட்டா எடுத்துட்டு அங்கிருந்து மேல போகுது. ஓகே. இதோட 3 டைம் வந்துருச்சு. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கான கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எண்டுங்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. இங்கிருந்து எகைன் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா பார்த்தீங்கன்னா போய் பிரேக் அவுட் ஆயிட்டு என்ன நடந்திருக்குது? சேம் அந்த ஹைய தான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி வந்த ஹைய. அத வந்து மார்க் பண்ணி வச்சுட்டோமா, இங்கிருந்து மேல போயிட்டு திருப்பி கீழ வரும்போது என்ன நடக்குது? அதே பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுது. பிரேக் அவுட் பாயிண்ட் தான். எகைன் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து பாருங்க. ஹை இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பாயிண்ட்ட வந்து சப்போர்ட்டா எடுத்திருக்கா? எகைன் பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போயிட்டு திருப்பி கீழ வரும்போது என்ன நடக்கணும்? பாதியிலேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணணும். பட் இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால சேம் இந்த சப்போர்ட் ஜோனுக்கே வந்துருச்சா? இப்ப எகைன் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? சேம் ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகுது. திருப்பி பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா வந்துருச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாம பார்த்தீங்கன்னா, மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருக்க கேண்டில்ஸ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே பையர்ஸ், செல்லர்ஸ், பையர்ஸ், செல்லர்ஸ், பையர்ஸ், செல்லர்ஸ். இங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பையர்ஸ் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய செல்லர்ஸ் தெரியிறாங்களா கண்ணுக்கு? அப்படின்னா, ஓகே. இந்த இடத்துல வந்து பையர் கிட்ட பவர் வந்து கம்மியா இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவல் ஹை ஃபார்ம் பண்ணுச்சா? அங்கிருந்து என்ன நடக்கும்? அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஃபால் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த சப்போர்ட்ட வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆச்சு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோவஸ்ட் வரும்போது எங்க வரணும்? இதே சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட் கீழ வந்துச்சு அப்படின்னா, புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபார்ம் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? சேம் இந்த சப்போர்ட்க்கு வந்துட்டு, இந்த சப்போர்ட் இருந்து அகைன் மேல போகும்போது, இத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க எவ்வளோ டைம் ரியாக்ட் ஆயிருக்குன்னு 1, 2, 3 ஒரு 4த் டைம் தான் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் குடுத்திருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா, அதே ஜோன பாருங்க எவ்வளோ டைம் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிருக்குன்னு 1, 2, 3, 4, 5, 6 ஆல்மோஸ்ட் 7 டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தது, அதே மாரி இங்க, அதே மாரி இங்க. ஸோ நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதோட கேரக்டர் தான். ஓகேங்களா? இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து என்ன நடந்திருக்கு? இங்கிருந்து போய் இது பிரேக் அவுட் குடுத்திருக்கு. பிரேக் அவுட் குடுத்துட்டு,
கிராஜுவலாக போய் இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனோடனே வால்யூம் பார்த்தீங்களா தெரியுதுங்களா? இங்கே எப்படி பையர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பையர்ஸ் கொண்டு போயிட்டாங்க. அப்போது நம்ம ஆல்ரெடி வந்த பாயிண்ட் என்ன மார்க் பண்ணுறோம்? ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து என்னென்ன இருக்குது? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு அதனால் ஒரு பெருசாக பார்த்தீங்கன்னா புல் பேக் வந்துட்டு பெருசாக ஒரு வால்யூமோட போக முடியல. அப்போ கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? சேம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டையும் ஹையாக மார்க் பண்ணுவீங்க. ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு? இது வந்து ட்ரெண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரெண்டாக இருக்குது தெரியுதுங்களா? புதுசாக ஒரு ஹை. இந்த பாயிண்ட்லேருந்து புதுசாக ஒரு லோ வைக்கும்போது இதை பிரேக் பண்ணவே கூடாது. மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? கீழே இருக்க சப்போர்ட் வரைக்கும் வந்துடும். இந்த சப்போர்ட் எப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்? நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சது தான். இங்கே பிரேக் அவுட் ஆனோட நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து கிராஜுவலாக மேலே போயிட்டு பட் இந்த ஹை ஹிட்டாக கிடையாது, ஈக்குவல் லோவும் வர கிடையாது, புதுசாகவும் பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ண கிடையாது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த இடத்துல உங்களோட ட்ரெண்ட பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ, ஒரு புல் பேக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா சப்போர்ட்க்கு வந்துருச்சுங்களா? அப்போ இந்த சப்போர்ட் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆல்ரெடி அந்த ஹைய மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா எத்தன டைம் ஆயிருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 டைம் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயமே தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல ஓகேங்களா? சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் தான் இதுல இருக்கு. மத்த ஸ்டாக்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் அந்த மாரி பார்த்தீங்கன்னா நெறைய பேட்டர்ன்ஸு, ட்ரையாங்கிள் பேட்டர்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் சேனல், ரைசிங் சேனல், வெட்ஜ் பேட்டர்ன் இந்த மாரி பார்த்தீங்கன்னா நெறைய பேட்டர்ன் இருந்தது. ஹெட் அண்ட் ஷோல்டர், கப் அண்ட் ஹேண்டில் இந்த மாரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ஸ்டாக்ல இருந்தது. பட் இதுல பாருங்க வெறும் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு என்ன ஆகுது? எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. பையர்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்ல இருந்தாங்க. சல்லுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல எப்படி பையர்ஸ் இருக்காங்கன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிட்ட நெறைய பவர் இருந்தது அப்படின்னா இந்த மாரி கேண்டில்ஸ பார்க்கலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸோட போயிருக்குங்களா? இந்த மாரி ட்ரெண்ட் பாருங்க. இங்கேருந்து என்ன ட்ரெண்டு? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை, ஒரு புல் பேக், ஹை, ஒரு புல் பேக், ஒரு ஹை, ஒரு புல் பேக்கு, ஒரு ஹை, ஒரு புல் பேக், ஒரு ஹை, புல் பேக். இங்க போனோனே பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிட்டாங்க. தெரியுதுங்களா? அப்ப எகைன் பார்த்தீங்கன்னா போயிட்டு, மேல போகும்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ல போயிட்டு, அங்கிருந்து செல் தான். ஓகேங்களா? ஈக்குவலா போனாலே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, செல் தான் நடக்கும். அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க மண்டையில ஏத்திக்கணும். ஓகே. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்ட பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? புதுசா ஒரு லோ வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்கலாம். ஓகே. இது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து ஒரு லோ வச்சது. எகைன் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு டபுள் பாட்டம். எகைன் பார்த்தீங்கன்னா போம்போது, இதே பாயிண்ட்க்கு தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். அதே பாயிண்ட்க்கு தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. எகைன் வரும்போது சேம் அதே சப்போர்ட்ட ஹோல்டு பண்ணியிருக்கு. எகைன் அதே ரெசிஸ்டன்ஸ். எகைன் கீழ ஒரு புல் பேக்க வந்துட்டு பையர்ஸ்னால கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ண முடியல. கீழ பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஒரு பாயிண்ட் தெரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்ட சப்போர்ட் எடுத்து எகைன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கான். இந்த ட்ரெண்ட பாருங்க. எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு அப் சைட் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கான். ஓகே. இங்க ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சவன் என்ன ஆயிருக்கான்? புல் பேக்கா போயிட்டு இங்க ஒரு புல் பேக் எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஒரு புல் பேக் எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஓகே. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் தெரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நியர்லியே பார்த்தீங்கன்னா போயிட்டு செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல பாருங்க ஒரு ஈக்குவல் ஹை இருக்கா? இங்கேருந்து ஒரு புல் பேக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. எகைன் மேல போகும்போது புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணிட்டு ஒரு லோ ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சேம் என்ன நடந்திருக்கு? அதே சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்குங்களா? இது பிரேக் டவுன் குடுத்தது அப்படின்னா, இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். ஓகே. இந்த சப்போர்ட்லேருந்து என்ன நடந்திருக்கு? எகைன் பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. போம்போது சேம் இந்த பிரேக் டவுன் குடுத்த பாயிண்ட்டு மேல போகும்போது ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிரேக் அவுட் ஆயி போச்சு அப்படின்னா, கீழ வரும்போது அது ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். இது வந்து நீங்க நல்லா மண்டையில ஏத்திக்கணும். ஓகேங்களா? இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருக்கா? இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆயிட்டு, அங்கிருந்து செல் ஆகும்போது இதே சப்போர்ட்டா ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா என்ன ஆகுது? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் குடுத்துருச்சுங்களா? பிரேக் டவுன் குடுத்துட்டு என்ன ஆகுது? புதுசு புதுசா ஒரு லோ புதுசு புதுசா லோ தெரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு புல் பேக்கு, புதுசா ஒரு லோ, ஒரு புல் பேக்கு, புதுசா ஒரு லோ வச்சிருக்காங்க. திருப்பி ஒரு புல் பேக்கு, புதுசா ஒரு லோ. ஓகே.
இது வந்து பாருங்க, இது இப்படி கன்டினியூவா வந்துட்டு இருந்தது அப்படின்னா, எது வரைக்கும் வரும்? ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து பேனிக் ஆயிருக்காங்க. இந்த ஆல் டைம் ஹைல வாங்குனவங்க, அது போக பார்த்தீங்கன்னா, நியூஸ வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேனிக்ல தான் இருப்பாங்க. நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் எல்லாம் வாட்ச் பண்ணவே மாட்டேன். ஸோ டெக்னிக்கல் சேஸ் எவ்ரிதிங் ஓகேங்களா? அத தான் பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கா? நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன? எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிட்டு போம்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதே ஜோன வந்து சப்போர்ட் எடுக்குதா? இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்க 1, இங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எகைன் இங்க. மொத்தம் கிட்டத்தட்ட பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் எடுத்திருக்குங்களா? 6 டைம்ஸ் எடுத்திருக்கு. ஓகே. இப்ப என்ன நடந்திருக்கு? அந்த ஜோன வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு போனது தான், திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த ஜோன வந்து இன்னும் சப்போர்ட் எடுக்கவே கிடையாது. இந்த விஷயத்த வந்து யாராச்சும் நோட் பண்ணீங்களா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4 இயர்ஸ் 2021ல நடந்ததுன்னு வைங்களேன். இந்த கோவிட்ல ரேலி வந்தது பார்த்தீங்களா? இந்த ரேலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் எடுக்கிற மாரி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடுக்காம என்ன ஆயிட்டு இருந்தது? இங்கருந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியாம, செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, செல் பண்ணி கீழ கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? இப்போ லாஸ்ட்டா ஹோல்டு பண்ணிட்டு இருந்த ஜோன் பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து என்ன நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புதுசு புதுசா லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம்? இந்த ஒரு ஜோன பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா நம்ம எவ்ரி டைம் இதுல பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ல ஏறுன மாரி இருக்குங்களா? எகைன் பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்டு. எகைன் பார்த்தீங்கன்னா அதே பாயிண்ட்டு. எப்பல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு போகுதோ அதே பாயிண்ட் வந்துட்டு இருக்கு தெரியுதுங்களா? இப்பவும் பார்த்தீங்கன்னா, இப்போ அது பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா வர மாரி இருக்கு. தெரியுதுங்களா? இத பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆகி இந்த ஜோன் கீழலாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருசா சப்போர்ட்லாம் கிடையாது. சப்போர்ட் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஃபால் ஏரியா மாரி தான் பார்த்தீங்கன்னா, இது ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இவங்கள கன்டினியூவா ஒரு 3 டேஸா 3 வீக்ஸா பார்த்தீங்கன்னா, செல்லிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா, செல் ஆகி புல் பேக் செல் ஆகி பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக்கு சேம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா, சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா குளோசிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ்னா ஒரு 46% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து ஒரு கரெக்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய கரெக்ஷன்லாம் கிடையாது. இப்ப ரீசென்ட்டா நடந்த ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா 50% 60% எல்லாம் கரெக்ஷன் ஆச்சு நெறையா. ஸோ டிஃபரண்ட் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா கரெக்ஷன் ஆச்சு. 50%க்கு மேல. அந்த டாடா மோட்டார்ஸ் 50%க்கு மேல. எல்லாம் பார்த்தீங்கன்னா 50% 60%க்கு மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் இன்ஃபோசிஸ் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 46% தான். யார் தெரியுங்களா பேனிக்ல இருப்பாங்க? இந்த ஆல் டைம் ஹைல வாங்குனவங்க தான் பார்த்தீங்கன்னா பேனிக்ல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு போல அப்படிங்கிறத நெனச்சு வாங்குனவங்க. ஸோ சார்ட்ட வந்து ரீட் பண்ண தெரியணும். அதாவது அப்பதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா தான் உங்களால ட்ரேட் பண்ணவே முடியும். ஆக்சுவலா இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாரி. இப்ப நான் உங்களுக்கு புரியுது அப்படின்னா வைங்களேன், உங்களுக்கு தமிழ் தெரியும். நான் தமிழ்ல பேசுறேன். அதனால உங்களுக்கு புரியுது. அந்த மாரி தான் சார்ட் லாங்குவேஜ்ங்கிறது. அந்த சார்ட் என்ன சொல்லுது? அதுக்குள்ள பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க? என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். அது பார்த்தா உங்களுக்கு புரியணும். அப்படிங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களால ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்கனால ஒரு ஒரு பொசிஷன வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 46% வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே இந்த ஸ்டாக்ல வந்து கரெக்ஷன் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா, ஒரு 64-65% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கா? இது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோ ஒரு 65 கரெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எப்படின்னா நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 80% 70% இப்படியெல்லாம் கரெக்ஷன் குடுத்துட்டு இருக்கும். கரெக்ஷன் வரும்போது. நீங்க கோவிட் டைம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்த கரெக்ஷன். இப்ப ரீசென்ட்டா நடந்த ஸ்டாக்லயும் கூட பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 52 வீக்ஸ் லோலலாம் நெறையா வந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ பெர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்போ இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோன். ஓகேங்களா? வந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சார்ட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.